சப்பை கட்டு காரணத்தை கூறும் லோகேஷ் கனகராஜ். இதுதான் விஷயம் என கலாய்க்கும் நெட்டிசன்கள். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய லியோ உள்ளிட்ட சில படங்களில் அவருடன் திரைக்கதை வசனம் எழுதுவதில் உதவியாளராக பணியாற்றி வந்த ரத்னகுமார் ரஜினி 171வது படத்தில் இடம்பெறவில்லை. ரத்னகுமார் தனது அடுத்த படத்திற்கான இயக்கத்தில் உள்ளதால் ரஜினி 171ல் பணியாற்றவில்லை என லோகேஷ் கனகராஜ் சப்பை கட்டுகிறார். ஆனால் உண்மையில் நடந்தது வேறு என தெரிவிக்கின்றனர் நெட்டிசன்கள். ஜெயிலர் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் கழுகு காக்கா கதை சொன்னது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. நடிகர் விஜயைத்தான் காக்கா என ரஜினிகாந்த் சொன்னாரா என ஏகப்பட்ட விவாதங்களும் ட்ரோல்களும் கிளம்பின. ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் நடிகர் ரஜினிகாந்த் எவ்வளவுதான் காக்கா உயர பறந்தாலும் கழுகு அதைவிட உயரத்தில் பறந்து செல்லும் என பேசியிருந்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. அதற்கு நடிகர் விஜய்க்கு பதிலாக ரத்னகுமார் பதிலளி கொடுத்துள்ளார். இதற்கு விஜய் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்களை ட்ரோல் செய்தனர். லியோ ஆடியோ வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் குட்டி ஸ்டோரி மூலம் அதற்கு பதிலடி கொடுப்பார் என ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் ஆடியோ லான்ச் நடைபெறவில்லை. ஆனால் லியோ வெற்று விழாவில் பேசிய ரத்னகுமார் தனக்கு சினிமா ஆசை வர காரணமே தளபதி விஜய்தான் என்றும் நாம எவ்வளவு உயர பறந்தாலும் பசிச்சா கீழே வந்துதான் ஆகணும் என பேசினார். ரத்னகுமார் அப்படி பேசியதும் ஒட்டுமொத்த அரங்கமே அதிர்ந்தது. இது ரஜினிகாந்தை தான் சொன்னார் என்பது அப்பட்டமாக தெரிந்தது. இந்நிலையில் ரஜினியை வைத்து லோகேஷ் கனகராஜ் படம் இயக்க உள்ள நிலையில் ரத்னகுமார் இருந்தால் ஒரு நெருடலை தரும் என நினைத்ததால் தான் ரஜினியின் 171வது படத்தில் ரத்னகுமார் தன்னுடன் இணைந்து பணியாற்ற விரும்பவில்லை என லோகேஷ் கனகராஜ் நினைத்தார் என்றும், ரஜினியா ரத்னகுமாரா என்றால் ரஜினிதான் தனக்கு முக்கியம் என்ற நிலையில் படத்தில் இருந்து அவரை கழட்டி விட்டுள்ளார் லோகேஷ் கனகராஜ் என்றும் தெரிவிக்கின்றனர் நெட்டிசன்கள். ஆனால் ஊடகங்களுக்கு நானும் ரத்னகுமாரும் ஒன்றுதான் என்பது போலவும் எங்களுக்குள் எந்த கசப்பும் ஏற்படவில்லை என்பது போன்றும் தெரிவித்து வருவதாக இணையவாசிகள் கலாய்த்து வருகின்றனர். நீங்க கமல் ரசிகர் அப்படின்னு அடையாளப்படுத்திருக்கீங்க, அதை எல்லாருக்குமே சொல்லியிருக்கீங்க. இப்ப நீங்க ரஜினிக்கு படம் பண்ணும்போது அது எப்படி இருக்கும்? இப்போ கார்த்திக் சுப்பராஜ் நான் ரஜினி ரசிகர் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அவர் ஒரு வித்தியாசமா ரஜினிகாந்த் காமிச்சிருந்தாரு. ஸோ ரொம்ப எங்க இருந்தது ஸ்டைலா காமிச்சிருந்தாரு. நீங்க எப்படி காமிச்சிருந்தீங்க? நான் அதான் கமல் சாரோட தீவிரமான ஃபேன்னாலும் எனக்கு எல்லா ஸ்டார்ஸுமே பிடிக்கும். எல்லாருமே சின்ன வயசுல பார்ப்போம். ரஜினி சார் எப்படி நம்ம ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்து வந்தாரு. இது வரைக்கும் எல்லா ஷோஸும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நீங்க இப்போ கூட பார்த்துருப்பீங்க. கடைசியாக ரிலீஸ் ஆன படம் வரையும் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் உள்ள இருந்திருக்கேன். அதான் ஒரு கமல் சாரோட ஃபேன் பாய் ரஜினி சார் எடுத்த படம் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சீரியஸ் ஃபிலிமா இருக்கும். அண்ட் ரஜினி சார் ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ல இருந்த மாதிரி ஒரு ரசிகர் எதிர் ரசிகர் ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா பொதுவா இல்ல ஆக்சுவலி முன்னாடி கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ணி ரஜினி சார் ஹீரோவா நடிச்சு நான் டைரக்ட் பண்றதா இருந்தது. ஸோ அப்போ அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் உடஞ்சிச்சு. அவருக்கு தெரியும். அவருக்கு நான் கமல் சாரோட ஃபேனுங்கிறது அவர் நல்லாவே தெரியும். நான் எவ்வளவு பேட்டியில் சொல்லியிருப்பேன், எல்லா பக்கம் சொல்லியிருப்பேன் தெரியும். பட் அப்போ அது கோவிட்னால அது நடக்கல. அதுக்கப்புறம் திருப்பி இப்போ இந்த கதை நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணி சொன்னது கமல் சார் தான். அவரும் இன்னும் அதிகமா சந்தோஷமா இருந்தாரு. என் ஃபேன் பாய் போய் அந்த படம் பண்ணுறேன்னு சொல்றேன். இல்லைண்ணா எனக்கு அமையறதுதான். அது அப்படியே போயிட்டு நானா வேணும் அப்படி பண்ணல, இப்படிதான் பண்ணுவேன். அதுதான் நடக்கிற ஒரு விஷயம். அவங்களுக்கு தெரியல. ஒரு படம் கிச்சன்னா ஆப்வியஸா அடுத்த ஸ்டார்ஸ் ஒர்க் பண்ண ஆசைப்படுவாங்க. இந்த நம்மளோட படங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒர்க் பண்ண ஆசைப்படுவாங்க. அண்ட் அட் த சேம் டைம் நம்மளும் பெரிய ஹீரோஸ் கூப்பிடும்போது நம்ம நோ சொல்ற இடத்துல இருக்க மாட்டோம்ல ஸ்டார்டிங்ல இருந்து. இப்போ அடுத்த 2 வருஷத்துக்கு இருக்க கமிட்மெண்ட் கூட நம்ம முன்னாடி ஒத்துக்கிட்ட கமிட்மெண்ட் தான். ஸோ அதனால அது நம்ம வாண்டடா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. பட் அது நமக்கு அமையறோம். திருப்பி இதெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் நீங்க எதுவும் பெருசா தெரியாதீங்க. நான் சொல்றேன் மற்ற ஹீரோஸ் எல்லாம் என்னைக்கு நடிக்கலாங்க. இந்த கமிட்மெண்ட் தானே. நிறைய கமிட்மெண்ட்ஸ் கொடுத்தோம்ல அடுத்தடுத்து ஹீரோஸ்க்கு, ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும். இப்போ நம்ம நல்ல ராப்போல இருக்கிறதால ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் கெமிஸ்ட்ரி தாண்டி இப்போ எனக்கு எஸ்ஆர் ப்ரொடியூசர் கம்பெனி ஹோம் கம்பெனி மாதிரி, ஆர்கேஎஃப்ஐ ஒவ்வொரு கம்பெனி கூட நமக்கு ஒரு அஃபிலியேஷன் இருக்குல்ல. ஸோ அவங்க அடுத்தடுத்து படம் சொல்லி கேட்கும்போது நம்ம அதை தவிர்க்கவும் முடியாது. நமக்கும் அதில் ஒரு பொறுப்பு இருக்கு. இவங்களுக்கு ஒரு படம், இவங்களுக்கு ஒரு படம். அந்த ஒரு காரணம் தானே தவிர மற்றபடி இல்லை. தவிர பண்ணலாம்.